மேஜூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழா கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேட்டரிகளுக்கு 10 முதல் 15% வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். சுப்ரீம் பவர் டெக், மேஜூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் அவர்களின் 109வது பிறந்த இதை போன்ற பொதுக்கூட்டங்கள் எதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அவர் மறைந்து எனக்கு முன்னர் நல்ல கருத்துக்களை இங்கே எடுத்துரைத்து இப்போ இந்த கூட்டம் கூட்டப்பட்டது நோக்கம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி திட்டங்களை அவர் கொள்கைகளாக வகுத்தார் என்பதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எத்தனையோ மீட்டிங்கை நம்ம கேட்டிருப்போம், கொண்டிருப்போம். ஆனா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மட்டும்தான் நாம் கேட்டிருப்போம். புரட்சி தலைவர் அவர்கள் கட்சி துவக்கின்ற பொழுது என்ன மாதிரி கொள்கைகளை வகுத்தார்? ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம். என்ன சித்தாந்தம் அது? நீங்கள் எல்லோரும் அண்ணாயிசம் என்ற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீர்களா? அண்ணாயிசம், இதுதான் நமது கொள்கை. நமது ஐடியாலஜி என்று சொன்னால் அண்ணாயிசம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. இது என்ன அண்ணாயிசம் என்று எல்லோருக்கும் திகைப்பாக இருக்கும். எவ்வளவு அற்புதமான கொள்கை முடிவுகளை எடுத்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் தீர்க்கதரிசி, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். அந்த அண்ணாயிசம் என்றால் என்ன என்று ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அவர் ஆங்கிலத்தில் சொல்கின்ற பொழுது இட் இஸ் an amalgam of capitalism, communism and socialism என்றார்கள். அப்ப அதாவது அண்ணாயிசம் என்றால் என்னன்னா முதலாளித்துவம், கம்யூனிசம், சோசியலிசம், இந்த மூன்றும் கலந்த கலவை தான் அண்ணாயிசம் என்று புரட்சி தலைவர் அவர்கள் கூறினார்கள். ஆக இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சில கருத்துக்கள். எல்லாரும் நீண்ட நேரம் நாம் பேச முடியாது. ஏன்னா எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா அக்கா நிர்மலா பெரியசாமி நாம் எல்லோரும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் ஆற்றல் மிகுந்த பொறுப்பாளர், எல்லோரும் அறிந்தவர், கலைமாமணி பட்டம் பெற்றவர், மிக மிக சிறப்பான பேச்சாளர், பல அரிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறவர். அவருடைய பேச்சை நாம் எல்லோரும் கேட்க வேண்டும். அதனால் என்னுடைய உரையை சற்று குறைத்துக் கொண்டு இருந்தாலும் சில கருத்துக்களை நான் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அண்ணாயிசம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சிறப்பான கொள்கைகளை அவர் வகுத்தார் என்று சொன்னால், முதலாவதாக there should be a casteless and classless society. ஜாதி மதம் பேதமற்ற ஒரு சமுதாயம், ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை இன்றைய தினம் அல்ல, 1973 இந்த கொள்கை முடிவை வகுக்கும் போது புரட்சி தலைவர் அவர் தொலைநோக்கு சிந்தையுடன் செயல்பட்டார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போன்று மத்திய மாநில உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போ எவ்வளவு சண்டை நடக்குது பாத்தீங்கன்னா, மாநில உறவுகள் மத்திய அரசோட மோதுறது, கவர்னரை பார்த்தா கவர்னர் கிட்ட சண்டை, இது மாதிரி ஒரு உறவுகள் இது மாதிரி பாடுபட்டு கிடக்கும் போது அந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாருக்குமே எல்லா சோசியல் மீடியா வந்துடுச்சு, அதுல ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. ஆனா அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறார், அதுக்கப்புறம் தமிழாக்கத்தில் சொல்றாரு.
we need not be neither dependent nor independent but interdependent. எப்படி சொல்றாரு பாருங்க, மாநில அரசு உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது 73வது ஆண்டிலே இந்த சிந்தனை உதித்தது. காரணம் பாருங்க, அப்போ மாநில மத்திய அரசு எப்படி இருக்கணும்னா ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும். நாம் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் நம்மள மேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்னாயசத்துல நமது கொள்கை முடிவு. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள், எசென்சியல் கமோடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள்லாம் தனியார் வசம் இருந்தது. அவர்கள் வகுத்ததுதான் ரேட்டு, விலை உயர்வு எதுவாக இருந்தாலும் அவங்க பிக்ஸ் பண்றதுதான். ஆனால் புரட்சி தலைவர் கொள்கை முடிவெடுக்கும் போது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ நம்ம சொல்றோம் பண மதிப்பிழப்பு பத்தி. இப்ப லேட்டஸ்டா பிஜேபி ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பண மதிப்பிழப்பை பத்தி வந்தது. 100 ரூபாய் நோட்டுக்கு மேல, 500 ரூபாய் நோட்டுக்கு மேல எதுவுமே செல்லாது என்ற ஒரு திட்டத்தை இன்றைய தினம் கொண்டு வந்தார்கள். அது ஏன் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னா, பண மதிப்பிழப்பு என்றால் பிளாக் மணி, கருப்பு பணம், கணக்கில் வராத பணத்தை அதிகமாக வைத்திருப்பவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கும் பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கிறார்கள் என்பதற்காக அன்றைய தினம் புரட்சி தலைவர் அவர்கள் 100 ரூபாய் நோட்டுக்கு மேல செல்லாது என்ற ஒரு திட்டத்தை அன்றைய தினம் புரட்சி தலைவர் அறிவித்தார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொலைநோக்கு சிந்தனை. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஒரு கட்சியில நாம் எல்லாம் அங்கம் வகிக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்ட ஒரு கட்சி. இந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் சிந்திக்கிறார். இப்போ சத்துணவு திட்டம் பத்தி எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் சத்துணவு திட்டம் ஏன் கொண்டு வந்தார் என்றால், பிள்ளைகள் உணவு இல்லாமல் பள்ளிக்கு வருவது தடுக்கப்பட்டது. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் புரட்சி தலைவர் அவர்கள் எல்லோரும் சாப்பிட உணவு இருந்தால், அதுவும் சத்தான உணவு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் அவர் உருவாக்கப்பட்ட சத்துணவு திட்டத்தின் வாயிலாக தான் இன்றைய தினம் எத்தனையோ பேர் படிப்பு அறிவு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது மட்டும் இல்ல, அந்த பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு சத்துணவு திட்டம், அதுக்கு அப்புறமா கல்லூரிகள் படிச்சுட்டு, ஸ்கூல் படிச்சுட்டா அடுத்தது காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கு போனோம்னா நிறைய காலேஜஸ் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அதுவும் பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு. ஆனால் புரட்சி தலைவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கெல்லாம் கல்லூரியை துவங்குங்க, அதுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கல்லூரிகளை உருவாக்கினார்கள் புரட்சி தலைவர் அவர்கள். சீரிய சிந்தனை, செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ், சுயநிதி கல்லூரிகள். இதன் பயனாக என்ன நடந்தது அப்படின்ற ஒரு புரட்சி பாத்தீங்கன்னா, எவல்யூஷன், ரெவல்யூஷன் 2 வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கு. எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி, ஒரு கட்டமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறது எவல்யூஷன். ரெவல்யூஷன் என்றதுதான் புரட்சி. எதுக்கு நம்ம தலைவருக்கு எப்ப பார்த்தாலும் புரட்சி தலைவர் என்று சொல்றோம்? அம்மாவை பார்த்தீங்களா புரட்சி தலைவி என்று சொல்றோம்னா, புரட்சி என்பது வேகமான வளர்ச்சி, வேகமான மாற்றம். மாற்றம் என்பது மாறாதது, அது நிரந்தரமானது. சேஞ்ச் இஸ் பர்மனன்ட், சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் என்பாங்க. அதாவது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாறிக்கிட்டே இருக்கும். காலத்திற்கேற்ப மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆக ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள். தொலைநோக்கு சிந்தனை எப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. மலைக்கல்லன் ஒரு படம் 1954ல வந்த படம். இந்த படத்துல ஒரு பாடல் வரிகள் வரும். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம். எவ்வளவு சீரிய சிந்தனை. ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், அதில் ஆய கலைகளை சீராக பயில்வோம். எந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த காலத்திற்கு ஏற்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா
எடப்பாடியார் அண்ணா வந்து எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்குமே எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்திலேயே அந்த பவுண்டேஷன் போடப்பட்டது. அதுதான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு முளைச்ச காளான் இல்லை, நம்ம நேற்று மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் இல்லை. காலம் காலமாக மக்களின் தொண்டிலே நம்ம ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட அரசாங்கம், யார் நம்மை ஆள வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றேன்னா, யூத் தான் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யூத் தான் வாக்காளர்களா இருக்கிறாங்க. யூத் சொன்னா 18 வயசுல இருந்து 40 வயசுக்கு இருக்கிற பிள்ளைகள் வாக்களித்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இவர்கள் தான் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள். எனவே நீங்கள் எல்லோருமே சிந்தித்து செயல்பட வேண்டும். யார் ஆட்சிக்கு வந்தால் நன்மை நடக்கும், நமக்கு உயர்வு யார் கொடுப்பார்கள், படித்துவிட்டு வேலை இல்லை என்று சொன்னால் என்னமாகும்? இன்று வேலை வாய்ப்பு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொல்லி வந்த கவர்மெண்ட் இது எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க? ஆக புரட்சி தலைவர் அது பாத்தீங்கன்னா முன்னால பேரறிஞர் அண்ணா ஒரு 70 வருஷ காலத்திலேயே முன்னாடியே காமராஜர் ஆட்சியில வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. அதை வலியுறுத்தி மிக அழகான சொற்களை வச்சு ஒரு 2 வரிகள் சொல்லியிருக்காரு. வீதி ஓரத்திலே வேலையற்றதுகள், நல்லா கவனிச்சுக்கங்க. வீதி ஓரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதில் உள்ளத்திலே வீணான சிந்தனைகள். மிக மிக அழகான வார்த்தைகள். வேலை இல்லைன்னா அவங்க மனசுல வீணான தேவையில்லாத எண்ணங்கள் உருவாகும் என்பதை மிக மிக அழகாக எடுத்துரைத்து பேரறிஞர் அண்ணா காமராஜர் ஆட்சியை பத்தி சொல்றாரு. வீதி ஓரத்திலே வேலை அற்றதுகள், வேலையற்றவர்கள் வேலையற்றவன் அப்படின்னு சொல்ல, வீதி ஓரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகள் உள்ளத்திலே வீணான சிந்தனைகள். ஒரு படிச்சு விட்டு வந்திருக்கிற ஒரு இளைஞருக்கு அவன் படிச்சு முடிச்ச பிறகு அவனுக்கு தகுந்த வேலைகளை உருவாக்க வேண்டும். அப்பதான் அவனுக்கு மனசுல எந்த எண்ணங்களும் தோணாது, வீணான சிந்தனைகள் ஏற்படாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய இளைஞர்கள் இதை நிச்சயம் உணர வேண்டும். எந்த ஆட்சி வந்தால் நம்மளை பத்தி சிந்திக்கிறாங்க. ஏன்னா 1.5 கோடி மக்கள், 1.5 கோடி இளைஞர்கள் தான் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர்கள். அதை ஒரு அரசை பத்தி சொல்லுவாங்க, people deserve the government they select. People also deserve the government political party which they choose. இது ரெண்டுமே மிக மிக முக்கியம். நாம் எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பலனை தான் நாம் பெற முடியும். எந்த கட்சியை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக நல்ல ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல ஒரு ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். கரோனா காலம், ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக திறமை மிக்க ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். நிர்வாகம் இல்லை என்றால் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. நிர்வாகம் மட்டும்தான் நம்மளுக்கு உயர்வை தரும். கரோனா காலம் 4.5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில். அந்த 4.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா 2 ஆண்டு காலம் கரோனா, எல்லோரும் வீட்டிலே அடங்கி கிடந்த காலகட்டம். நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமோ என்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம். எல்லோரும் வீட்டிலே அடைபட்டு கொண்டிருந்தோம். 2 வருஷம் இப்படியே போச்சு. மிச்சம் இருக்கிற 2 வருஷத்துல தான் இவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள். இதுக்கு எல்லாமே பேசுறோம் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 வருஷத்துல கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டு காலத்துல நம்மளுக்கு 2 ஆண்டு காலம் மட்டும்தான். நீங்க எண்ணி பார்க்கணும், எவ்வளவு திறமை இருந்தால் இந்த 2 ஆண்டு காலத்திலே கொரோனால எந்த வருமானமும் இல்லை, எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, எந்த டாக்ஸும் கிடையாது, எந்த வருமானமும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், எல்லாருக்குமே எல்லா உதவிகளும் போய் சேரணும். இத்தனை கஷ்டங்களையும் மீறி இந்த அளவுக்கு நாம் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் என்றால் அதற்கு நிர்வாக திறமை தான் காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நிர்வாக திறமை இருந்தால்
நீங்க சொல்றீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், எப்படி 2000 ரூபாய் கொடுக்க முடியும் உரிமை தொகையா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு கேட்கறாங்க. ஒரே பதில் தான், நிர்வாக திறமை இருந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான். அந்த நிர்வகிக்கிற தன்மை, வீண் போகாமல், வீணாக செலவு செய்யாமல், கட்டுக்கோப்பாக அந்த நிர்வாகத்தை நடத்தி அதன் மூலம் இந்த செயலை நடத்தணுமேனால் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய 2000 ரூபாய் தானாக வந்து சேரும். இது போன்ற ஒரு எண்ணங்கள் இருக்க வேண்டும். உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்கள் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் என்பதற்கு யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. எண்ணங்கள், தூய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எந்த கட்சிக்கு இருக்கணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆக எனக்கு இப்ப மணி அடிச்சிட்டாங்க, அதான் டைம் ஆயிடுச்சு. பட் நிறைய சொல்லலாம். உண்மையிலேங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி ஒரு கட்சி எங்கேயுமே உலகத்துல எந்த ஊழலையுமே இருக்க முடியாதுங்க. உண்மையிலேயே நாம் எல்லாருமே பாக்கியசாலிகள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்சியில நாம் எல்லாம் அங்கம் வகிக்கிறோம் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல we have to look backward to look forward என்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்னன்னா, முதலிலே நாம் எங்கே இருந்தோம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். பின்னோக்கி பார்த்தோமே ஆனால் எந்த இடத்திலே துவக்கினோம், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பின்னோக்கி பார்த்தோமேனால் தான் நாம் அதை உணர முடியும். நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், 73 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இருந்தது, தமிழ்நாடு மக்கள் இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாம் எங்கே இருக்கிறோம், இந்த இடத்திலிருந்து 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம், இரட்டையிலே வெற்றி பெற செய்வதன் மூலம் நாம் எத்தகைய வளர்ச்சியை அடைய போகிறோம் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற காலங்களில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பயணித்து, ஒன்றாக பக்கபலமாக நமது மாவட்ட செயலாளருக்கு பக்கபலமாக இருந்து நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போன்ற கூட்டங்கள். இரட்டையிலே வெற்றி பெற வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் அங்கே முதலமைச்சராக அங்கே அமர வேண்டும். அதன் வாயிலாக தமிழகம் பல்வேறு நன்மைகளை பெறும், நாமும் பல நன்மைகளை பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்ம எல்லோருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த தீய சக்தி ஒழிய வேண்டும். இந்த தீய சக்தி ஒழிந்தால் தான் அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை, ஆனா அக்கா வர காத்துட்டு இருக்காங்க, நிறைய சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாமே இதில் முன்னர் பேசிய பொன்ராஜ் அவர்கள் சொன்னார்கள், அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டோம் பிஜேபிக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, நாங்க எல்லோருமே கிட்டத்தட்ட 37 பேர் லோக்சபால அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பங்கு பெற்றோம். 2014 இருந்து 2019 வரைக்கும் நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ காவிரி பிரச்சனை அங்கே வருகிறது. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், யார் யாருக்கு அடிமை என்பதை நீங்கள் தான் விளக்க வேண்டும். காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழுமம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்க அமல்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் மத்திய அரசு. அந்த 37 பேரும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போயிட்டு கேட்கிறோம். இதை பண்ணவே முடியாத சூழ்நிலை. அது பிஜேபி அரசு, பிஜேபி ஆள்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இது சாத்தியமே இல்லை என்ற போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவையை முடக்குகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் எடுத்து வருகிறோம். எப்படின்னா, பாராளுமன்ற அவை எத்தனை நாளை முடக்கினோம் அப்படின்னு சொன்னா, 22 நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கி காட்டிய அரசு தான் தமிழ்நாட்டின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. 37 எம்பியை ஸ்தம்பிக்க வச்சோம். ஸ்தம்பிக்க வச்சதன் விளைவாக எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தோம். இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் கவனத்தை ஈர்த்தோம். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில்? அப்படி வரும்பொழுது அதற்கு அடிபணிந்து அந்த அரசு கெசட்ல அதை வெளியிட்டார்கள். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாமே அவங்க ஆளுங்க தான். இன்னைக்கு எம்பிங்க
எங்களுக்கு இதுல இந்த திட்டத்துல பணம் வரல, இந்த துறையில இருந்து எங்களுக்கு பணம் வரல, அதனால மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு இங்கே கூக்குரல் இருக்காங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு தைரியம் திராணி இருந்தால் பாராளுமன்றத்தில் போய் கேட்டு பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தின் உரிமைகளை மீட்க முடியும். உண்மையிலேயே பிரச்சனை இருந்ததுன்னா போய் அங்க பாராளுமன்றத்தை முடக்குங்க, அங்க போய் சண்டை போடுங்க. உலகத்தின் கவனத்தை உங்க பக்கம் ஈர்த்து இது மாதிரி எல்லாம் தவறு நடக்குதுன்னு காட்டுங்க. உண்மையிலேயே தவறு இருந்தால் அப்படி செய்யாம இங்கேயே வந்து குண்டு சட்டிலே குதிரையை ஓட்டிட்டு இருந்தா எங்கிருந்து பண்ண முடியும்? ஆக நீங்கள் உணர வேண்டும், யார் உண்மையான மக்களுடைய பணியிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், யார் பாசாங்கு செய்கிறார்கள், யார் போலியானவர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். நல்ல தீர்ப்பு என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை அரியணையிலே ஏற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் உங்களிடத்தில் நிறைய பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழகம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு உருவாக்கியவர். நிறுவனங்களிலே இன்றைக்கு அவர்கள் முதலீடு செய்து அவர்கள் குடும்பம் வாழ்வதற்காக மட்டுமே இன்றைக்கு அரசியலை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வருகின்ற சட்டமன்ற அவர்களுக்கு முதலமைச்சர் அரியணையிலே அமர வைத்தவுடன் ஆண்களும் பெண்களும் செல்லலாம் என்பதை இன்றைக்கு அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த ஸ்கூட்டர் திட்டத்தை இன்றைக்கு நிறுத்திவிட்டிருக்கின்றார்கள். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 28 மாதங்கள் அவர்கள் நீங்கள் வந்திருக்கிறதற்கு நன்றி நன்றி. புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இன்றைக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் பொன்மனச்சாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடு இந்த பொன்னேரி தொகுதியில் மீண்டும் என்றால் இன்றைக்கு 109வது பிறந்தநாளை நாம் சமுதாயத்திற்கு கேட்டுக்கொண்டு வருகின்ற அனைத்து நல்லுணர்களுக்கும் நியாயத்தை அனுபவிக்கிறது. அக்காவுடைய பேச்சை நானும் கேட்க வேண்டும், நீங்களும் கேட்க வேண்டும். நல்ல கருத்துக்களை இங்கே எடுத்துரைத்து இருக்கட்டும் போட்டேன் இருக்கட்டேன். எனக்கு முன்னர் இங்கே கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னென்ன புதிய திட்டம்